பீட்ரூட் பொரியல் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து உங்கள் விருப்பம், சின்ன வெங்காயம் போடுறதா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போடுறதா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன ஒரு குட்டியோண்டு ஒரு பெரிய வெங்காயம் போடுறேன். பாருங்க, சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன். நல்ல கலர் ஊற்றுக்கோங்க. இது நல்ல ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம பீட்ரூட்டை போடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வந்தோடனே இனி பீட்ரூட்டை போடலாம். எங்கள் வீட்டில் பீட்ரூட்டு சீவுறது யாருக்கும் பிடிக்காது. அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா இறக்கிட்டுருக்கேன். எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மிளகாய் பொடி தேவைக்கு. மஞ்சள் பொடி கொஞ்சம் போதும், உப்பும் மிளகும் தேவைக்கு. உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு இனி இந்த காய் நேர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி, காய் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டாலும் இனி தண்ணி கொஞ்சம் விடும். அவ்வளோதான். இனி வெந்து வேகட்டும். நல்லா வேகட்டும். நிற்குது. வற்றின அப்புறம் தான் தேங்காய் போடணும். தண்ணி எல்லாம் வற்றி அழகாக ரெடி ஆகிட்டு இந்த நேரத்தில் தான் நல்லா திருவி வச்சுருக்க தேங்காயை தேடி போட்டுக்கணும். நிறைய போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வதக்கிற பிறகு நான் இன்றைக்கி முட்டை சேர்க்கல. இதுக்கு கூட ஒரு முட்டையை அடித்து விட்டு இது மாதிரி கிண்டி எடுக்கலாம். முட்டை அடிச்சுட்டாலும் அப்படி எடுத்தால் பீட்ரூட் பொரியல் வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். பொரியல் ரெடி, வாங்க சாப்பிட்லாம்.